தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது. சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா சின்ன தோசையாக இருக்குது. சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கணும். ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான். அதனால் சின்ன இட்லியை விடுவேன். சின்ன தோசையாக போட்டால் பெரிய ஆளு தான் சின்ன தோசையாக போடணும். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாகிறேன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணா இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார். ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது. வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போனவுடனே தோசை ஊற்றிருந்தாங்க. ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே, தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கொண்டு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களாண்ணா அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்கிறது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினார். 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், ஸ்நேகன், லிங்கசாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவார். ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லை கெட்டுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா டக்கடா டங்கடா டக்கடா டங்கடா டக்கடான்னு. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையர்களை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு MP MLA எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி உள்ளே வைப்பேன், உள்ளே தூக்கி உள்ளே வச்சுடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரிச்சு, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்பிடுறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பேசுகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள், எல்லாமே கஷ்டமான விஷயம், எதுவுமே ஈஸி இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் அனுப்பிச்சிங்க. கொஞ்சம் எரியா, 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கைக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி விடியா, ஒரு நாள் பார்லி ஆச்சு போடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்துனீங்க. அதே மாதிரி தான் மாமா. நீங்கள் வந்து கொடுது வறுமை கொடுது, இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்காரு கங்கைமரன் சார், அவங்க படாத கஷ்டமா? இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா? அந்த IAS எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல. அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவனு ஒரு DGPட்ட என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜுனன் சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பிள்ளைன்னு, சொல்லுங்கள் என்ன செய்றீங்கண்ணே, அது கிடைக்குமாண்ணே. ஷாக்காயிட்டார். சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான். இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. இனி சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னாரு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்றைக்கி நடந்து போயிட்டுருக்கையில் அந்த ₹1 தூக்கி இவர் ₹1 கொடுத்தாராம், அவர் ₹1 வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க? இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன். என்கிட்ட தான் ₹10 வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம். நீங்கள் ஒன்றுமே வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அண்ணன் சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோங்கடா, நான் சாப்பிடுவேன்னே. சரி எதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன், வா காலையில் OMC வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போயிடுச்சா, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு நான் போய் கடைக்கு போய் 1 கிலோ அரிசி, 2 10 ரூபா பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு,
ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து, அண்ணே வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலாம்ண்ணே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் ஃபெயிலாக இருக்க? இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குங்கடா, வறுகரிசி மாதிரி இருக்குங்கடா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தான்டா பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு இருந்தால் தனியாக வைக்க சொல்கிறா. அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா. அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இது எல்லாம் 60 முட்டையை வைக்க வைடா பார்த்தாதுடா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தால் எங்கேருந்து வர்றாங்கன்னு இது, எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு இது, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவன் தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டுதாடா நம்ம கழுவும்டா, அதையும் ஒய்எம்சி போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா, விட்றா. போனீங்கன்னா நாமத்துமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னான். நான் சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகையாக இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்திருந்தேன்னா கருப்பாக பிறந்துடுவேன், அப்பையும் எனக்கு பிரச்சனை தாண்டா அப்படின்ட்டு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீங்க, நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டுக்கு போகல என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறான். நல்ல படத்தை பாடுறான். நீ இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எறியலா. ஒரு படம் பாடுறான். உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதடா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறான், பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறான், பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா, பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதற்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கைரமன் சார் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேனா வச்சிருவேனா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னே. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சாரி, என் சகோதரன், என் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் அவர் தான். கேட்பார், என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார். இல்லை நான் 12:30 மணிக்கு பேசுகிறீங்களே அதான் அப்படிம்பார். என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல, அது மிஸ்கின் சார்ட்டில் போகணும். நான் சைக்கிளில் பண்ணேன். ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில், என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவேன், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவேன்னாங்க. நான் இறங்கினேன், அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவேன்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அதே ஆளுங்க 2.5 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோடனே, இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான்னு.
அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூப்பிட்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப்பு மொத்தமே ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருங்க, உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை நான் ஒரு கைதட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கினேன் நல்லபடியான. போய் ஏறினேன். காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர்றார், பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னாரு. இல்லை சார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு நிறைய தேவைப்படும், அவரை வச்சுக்கிற சொல்லுங்கள், எனக்கு வேணாம், ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துருவேன். இல்லை சார், அவர்கிட்ட பேச முடியாது சார், காரில் ஏறி போயிட்டே இருங்கன்னார். இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில், நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுவுரு. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க, இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகுது, நீங்களே வந்து செலவழிங்க, நீங்களே பார்த்துங்க, எனக்கு 5 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள். எங்கள் அண்ணன் தனஞ்சய அண்ணன், ஆர்வி குமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.